The Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 4 The Dwarf Tales of Prince Caspian. பிரின்ஸ் கேஸ்பியன் நார்னியாவோட மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய கோட்டையில் அவரோட அங்கிள் மிராஸ் அவர் தான் இப்போ நார்னியாவோட அரசராக இருக்காரு. அவர் கூடயும் அவரோட ஆண்டி அரசர் மிராஸோட மனைவி, அவங்களுக்கு சிவப்பு கலரில் முடி இருக்கும். அவங்க பேர் ராணி பிரிஸ்மியா. அவங்க கூடயும் சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தார். பிரின்ஸ் கேஸ்பியனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அண்டு கேஸ்பியன் ரொம்ப பாசம் வச்சுருந்தது அவரோட நர்ஸு மேலே தான். நர்ஸுனா கேஸ்பியனை குழந்தையா இருக்கும்போது பார்த்துக்கிட்டாங்களே அவங்க மேலே. இவர் ஒரு இளவரசராக இருந்திருக்காரு. அப்போ இவருக்கு எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான டாய்ஸ்லாம் இருந்திருக்கும், விளையாட்டு சாமான்கள் பொருட்கள்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவருக்கு அன்னைக்கு நாளோட கடைசி மணி நேரம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா டாய்ஸையுமே பேக் பண்ணி கபோர்டில் வச்சுட்டு அவர் தூங்கும்போது அவருக்கு அவரோட நர்ஸ் சொல்கிற கதைகள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாடுறத விட அவருக்கு அவரோட அங்கிள் மேலேயோ ஆண்டி மேலேயோலாம் எந்த ஒரு கேருமே இல்லை. ஆனால் வாரத்துக்கு 2 தடவை அவரோட அங்கிள் பிரின்ஸ் கேஸ்பியனை கோட்டையோட தெற்கு சைடில் இருக்கிற டெரேஸ்க்கு கூப்பிட்டு விட்டுருவார். அங்கே அவங்க 2 பேரும் சேர்ந்து அரை மணி நேரத்துக்கிட்ட நடப்பாங்க. அப்படி தான் ஒரு நாள் அவங்க எப்பவும் போல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசர் பிரின்ஸ் கேஸ்பியன் கிட்ட, வெல் பாய், குதிரை சவாரி செய்கிறதுக்கும் வால் சண்டை கற்றுக்கிறதுக்கும் உனக்கு நேரம் வந்துருச்சு. உனக்கே தெரியும், எனக்கும் உன்னோட ஆண்டிக்கும் குழந்தையே இல்லை. ஸோ அடுத்து ராஜாவா நீ தான் ஆவ. நான் போனக்கப்புறம் நீ தான் நார்னியாவோட அரசராவ. உனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு அவரோட அங்கிள் கேட்பாரா. எனக்கு தெரியல அங்கிள் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வார். தெரியலையா, நீ வேறு எதுக்கு ஆசைப்பட்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்பாரா. நான் 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 எதுக்கு ஆசைப்பட்றேன்னா, பழைய காலத்தில் நான் வாழ்ந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். அவன் இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் போது அவனுக்கு ரொம்ப குட்டி வயசு சின்ன பையனாக இருப்பான் பிரின்ஸ் கேஸ்பியன். இவ்வளோ நேரம் கிங் மிராஸ் கேஸ்பியன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது சின்ன பசங்க கிட்ட பெரியவங்க பேசுவாங்களே, சும்மா ஏதோ தானோன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் இப்போ சடனாக அவன் இதை சொன்ன உடனே அவர் திரும்பி கேஸ்பியனை பார்க்குற பார்வையே சேஞ்ச் ஆயிரும். என்னது, என்ன சொன்ன, பழைய காலத்துலையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்பாரு. ஓ, உங்களுக்கு தெரியாதா அங்கிள், இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்த காலத்தில், இங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாமே பேசுகிற காலத்தில், இந்த நதியோரமாகவும் ஓடையோரமாகவும் மரத்துலையும் ரொம்ப நல்ல பீப்புள் வாழ்ந்த காலத்தில் நயாட்ஸ் ட்ரையாட்ஸ் அப்படின்னு தான் அவங்கள கூப்பிடுவாங்களாம். அண்டு குள்ள மனிதர்கள் கூட இங்கே இருக்கிற காடு ஃபுல்லாமே ரொம்ப லவ்லியாக இருக்கிற குட்டி ஃபான்ஸாக இருந்தாங்களாம். அவங்களோட காலெல்லாம் ஆடு மாதிரி இருக்குமா. அப்புறம் அவங்க அப்படின்னு அங்கே பிரின்ஸ் கேஸ்பியன் சொல்லிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் சுத்த முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு கிங் மிராஸ் இப்போ ரொம்ப எரிச்சலாகி பிரின்ஸ் கேஸ்பியனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் பேபிஸ்க்கு, குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை, நீ அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பையனாக ஆயிட்ட. நீ இப்போ இருக்கிற வயசுக்கு யுத்தங்களை பற்றியும் அட்வென்ச்சர்ஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர ஃபேரி டேல்ஸை பற்றி கிடையாது அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா. ஓ, ஆனால் அந்த காலத்தில் அட்வென்ச்சர்ஸும் நடந்திருக்கு, யுத்தங்களும் நடந்திருக்கு அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான அட்வென்ச்சர்ஸ். ஒரு காலத்தில் இங்கே ஒயிட் விட்ச்னு வெள்ளை சூனியக்காரி இருந்தாலாம். இந்த ஹோல் நாட்டுக்கே தன்னைத்தானே அவள் ராணி ஆக்கிக்கிட்டாலாம். இந்த நாடு முழுக்க எப்பவுமே குளிர்காலமாக இருக்கிற மாதிரி ஆக்கிக்கிட்டாலாம். அண்ட் தென் எங்கே இருந்தோ 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் இங்கே வந்தாங்க. அவங்க இங்கே வந்து அந்த சூனியக்காரியை கொண்டு நார்னியாவோட கிங்ஸாவும் குயின்ஸாவும் ஆனாங்களாம். அவங்களோட பேர் பீட்டர், சூசன், எட்மண்ட் அண்ட் லூசி. அதுக்கப்புறம் அவங்க நார்னியாவில் ரொம்ப காலத்துக்கு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. நார்னியாவோட பொற்காலமாக அது இருந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் அஸ்லான் தான் அப்படின்னு கேஸ்பியன் அங்கே சொல்லிட்டு இருக்கும் போதே, யார் அது அப்படின்னு மிராஸ் கேட்பாரு. கேஸ்பியன் மட்டும் இப்போ இருக்கிற வயசுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்திருந்தானா இப்போ அவனோட அங்கிள் பேசின அந்த டோன்லேயே கண்டுபிடிச்சிருப்பான் வாயை மூடிட்டு இருக்கிறது தான் பெட்டருன்னு. ஆனால் அவன் சின்ன பையனாக இருக்கிறனால அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருப்பான். ஓ, உங்களுக்கு தெரியாதா, அஸ்லான் மிகப்பெரிய சிங்கம், கடலுக்கு அப்பாற அவர் வாழ்றாராம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. உன்கிட்ட இந்த கிறுக்குத்தனமான கதையெல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இப்போ கிங் மிராஸ் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவரோட வாய்ஸ் அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்கும். கேஸ்பியன் ரொம்ப பயந்துட்டு அடுத்து எதுவுமே சொல்ல மாட்டான், வாயை மூடிட்டு நின்றுட்டு இருப்பான். யுவர் ராயல் ஹைனஸ் அப்படின்னு கிங் மிராஸ் இவ்வளோ நேரம் கேஸ்பியனோட கையை பிடிச்சிட்டு இருந்த அவர் டொப்புன்னு விடுவார். இப்போவே நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், என்னோட முகத்தை பாருங்க, உன்கிட்ட இப்படி தேவையே இல்லாத இவ்வளோ பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு அவர் கேட்பாரு. நர்ஸு அப்படின்னு கேஸ்பியன் ரொம்ப பயத்தில் அப்படியே உளறிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவான். சின்ன பையன் தானே. நர்ஸ்னா என்னன்னா
நானிஸ் இருக்காங்களே அதை தான் காஸ்பியன் நர்ஸ்ன்னு சொல்கிறான். முன்னாடி அப்போ நர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க போல். அழுகிறத நிப்பாட்டு, வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு கிங் மிராஸ் இப்போ வேகமாக காஸ்பியனை அப்படியே மேலே தூக்கி அவனை பயங்கரமாக ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். போதும் நிறுத்துன்னு சொன்னேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சில்லியான ஸ்டோரிஸை பற்றி நீ பேசுகிறதையோ யோசிக்கிறதையோ நான் பார்த்தேன்னா அவ்வளோதான். இனிமேல் நீ அப்படி பண்ணவே கூடாது. அண்ட் நீ சொன்ன மாதிரி எந்த ஒரு கிங்ஸ் அண்ட் குயின்ஸ்லாம் இங்கே வாழ்ந்ததே கிடையாது. அண்ட் ஒரே டைமில் எதுக்காக 2 ராஜா இருக்க போகிறாங்க? அண்ட் அஸ்லானுலாம் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சிங்கம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. பேசுகிற விலங்குகள்லாம் வாழ்ந்த காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது. உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு அவர் கத்துவாரா? எஸ் அங்கிள் அப்படின்னு காஸ்பியன் ரொம்ப லைட்டாக அழுதுகிட்டே சொல்லுவான். தென் இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு கிங் மிராஸ் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அந்த டெரஸில் தானே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே ஃபாரனில் ஒருத்தவர் நின்றுட்டு இருப்பாரு. அவரை பார்த்து ரொம்ப கோல்டான வாய்ஸில் இப்போவே ஹிஸ் ராயல் ஹைனஸை அவரோட அறைக்கு கூட்டிகிட்டு போங்க அண்ட் ஹிஸ் ராயல் ஹைனஸோட நர்ஸை இப்போவே என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கத்துவார். அடுத்த நாள் காஸ்பியன் எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் செஞ்சுருக்கான்றது அவனுக்கு தெரிய வந்தது. ஏன்னா அவனோட நர்ஸ் எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாமல் குட் பை சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காம அலோவே பண்ணாமல் அங்கேருந்து அவங்கள துரத்தி விட்டுருவாங்க. அண்ட் இனிமேல் காஸ்பியனுக்கு ஒரு டியூட்டர் இருக்க போகிறாருன்றதையும் சொல்லிடுவாங்க. காஸ்பியன் அவனோட நர்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவான். ரொம்ப அதை நினச்சி அழுதுகிட்டேவும் இருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நைட்டு தூங்கும்போது அவன் பக்கத்துலேயே இருந்து கதை சொன்னது அவங்க தானே. நானியாவோட பழைய ஸ்டோரிஸ் எல்லாமே அவனுக்கு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க போனக்கப்புறம் தான் அவன் இன்னும் நானியாவை பற்றி ரொம்ப யோசிப்பான். அவங்க சொன்ன கதைகள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குமா. ஸோ அவன் தூங்கும்போது கூட அவனோட கனவுல ட்ரையாட்ஸ், குள்ள மனிதர்கள் இவங்க எல்லாரும் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. காஸ்பியனும் அங்கே கோட்டையில் இருக்கிற நாய், பூனை எல்லாத்துக்கூடையும் உட்காந்து போய் பேசிக்கிட்டு இருப்பான். அவங்கள பேச வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவங்களால பேச முடியுமான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருப்பானா. ஆனால் அங்கே இருக்கிற நாய்கள் எல்லாமே குலைக்க தான் செஞ்சது. காஸ்பியன் வந்தாலே நல்லா வாலாட்ட தான் செஞ்சது. பூனையும் மியா மியான்னு கத்த மட்டும்தான் செஞ்சது. காஸ்பியனுக்கு ஷோராக தெரிஞ்சது அவனுக்கு வரப்போகிற அந்த புது டியூட்டரை அவன் ரொம்ப வெறுக்க போகிறான்னு. ஆனால் அடுத்த வாரமே அந்த டியூட்டர் வந்துடுவாரா? அப்போ தான் அவரை பார்த்தக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்படிப்பட்ட ஒரு ஆளை வெறுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முடியாத காரியம், இம்பாசிபிளான விஷயம்னு. காஸ்பியன் இதுவரைக்கும் இவரை மாதிரி குட்டையான குண்டான ஆளை பார்த்ததே கிடையாது. அவருக்கு நல்ல நீளமான சில்வர் கலரில் இருக்கிற பாயிண்டட் பியர்டு இருக்கும், தாடி இருக்குமா. அவரோட வெயிஸ்ட் வரைக்கும் தொங்கிட்டு இருந்துச்சு. அவரோட முகம் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் இருந்தது. அவரோட முகத்தில் நிறைய சுருக்கங்கள் இருந்தது. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப வைஸாகவும் அதே சமயம் ரொம்ப அக்லியாகவும் ஆனால் அதே சமயம் ரொம்ப ரொம்ப கைண்டாகவும் இருந்தார். அக்லின்ற வார்த்தை அவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அவங்களோட ஏதோ ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டை குறிக்குது. பட் இதை யாரும் நம்ம ஃபாலோ பண்ண வேணாங்க. அவரோட வாய்ஸே ரொம்ப கிரேவாக, அதாவது ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக, அதே சமயம் ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமா. ஆனால் அவரோட கண்கள் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரை பற்றி நமக்கு நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவர் எப்போ ஜோக் அடிக்கிற மாதிரி பேசுகிறாரு, எப்போ சீரியஸாக பேசுகிறாருன்றதே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா சுத்தமாக அவர் எப்படி பேசுகிறாருன்னே நமக்கு தெரியாது. அவரோட பேர் டாக்டர் கொர்னேலியஸ். இந்த கொர்னேலியஸ் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாரி பாட்டரில் பார்த்துருக்கோம்ல. டாக்டர் கொர்னேலியஸோட லெசன்ஸ்லேயே காஸ்பியனுக்கு ரொம்ப பிடிச்சது ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் தான். அவனோட நர்ஸ் அவனுக்கு சொன்ன கதைகளை தவிர்த்து வேறு எந்த ஒரு ஹிஸ்ட்ரி பற்றியுமே, நார்னியாவோட ஹிஸ்ட்ரி பற்றியுமே காஸ்பியனுக்கு தெரியவே தெரியாது. அவனோட அரச குடும்பமே நார்னியாவுக்கு நியூ கம்மர்ஸ் தான் அப்படின்ற விஷயத்தை அவன் லேர்ன் பண்ணும்போது அவனுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யுவர் ஹைனஸோட மூதாதையர் முதலாம் காஸ்பியன் தான் நார்னியாவை முதல் முறையாக கான்கயர் பண்ணி அவரோட கிங்டமாக ஆக்குனாரு அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. உங்கள் நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வந்ததே அவர் தான். நீங்கள் நார்னியாவோட பூர்வக்குடியே கிடையாது. நீங்கள் எல்லாரும் டெல்மரின் மேற்கு மலைகளுக்கு அப்பால் இருக்கிற லேண்ட் ஆஃப் டெல்மார்ல இருந்து தான் நீங்கள் எல்லாருமே வந்தீங்க. அதனால தான் முதலாம் காஸ்பியன் த கான்குவரர்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் காஸ்பியனுக்கு சொல்லியிருப்பாரு. அது அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் காஸ்பியன் டாக்டர் கிட்டக்க, ப்ளீஸ் டாக்டர், நாங்கள் எல்லாரும் டெல்மார்லேருந்து வரதுக்கு முன்னாடி இங்கே நார்னியாவில் அப்போ யார் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்பான். டெல்மரன்ஸ்க்கு முன்னாடி நார்னியாவில் எந்த மனிதர்களும் இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் பேருன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த டாக்டர் கொர்னேலியஸ் சொல்வாரா. அப்போது என்னோட கிரேட் 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 ஆன்சஸ்டர்ஸ்லாம் இங்கே வந்து யாரை கான்கர் பண்ணாங்க அப்படின்னு பிரின்ஸ் காஸ்பியன் கேட்பான். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி லெசன்லேருந்து கிராமருக்கு வர டைம் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்லிடுவார். ஓ ப்ளீஸ் இருங்க, ஐ மீன் அப்போது அங்கே யுத்தம் நடந்திருக்கும்ல, காஸ்பியன் த கான்கரர் இங்கே யாருமே இல்லைன்னா யார் கூட சண்டை போட்டு நார்னியாவை கான்கயர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பிரின்ஸ் காஸ்பியன் கேட்பான்.
நானியால் அப்போது கொஞ்சம் மனிதர்கள் தான் இருந்தாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த டாக்டர் கொர்னேலியஸ் சொல்லிட்டு அந்த குட்டி பையனாக இருக்கிற பிரின்ஸ் கேஸ்பியனை அவரோட மூக்கு கண்ணாடி வழியாக ரொம்ப வித்தியாசமாக ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்ப்பாரு. ஃபார் அ மொமெண்ட் கேஸ்பியனுக்கு புரியவே புரியாது. அப்புறம் சடனாக அவனோட ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போது இங்கே வேறு விஷயங்கள்லாம் இருந்துச்சா கதைகளில் இருக்கிற மாதிரி? அப்போது இங்கே அப்படின்னு அவன் கேட்க வருவானா? ஷ் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்லிட்டு அவரோட முகத்தை கேஸ்பியனோட முகத்து பக்கத்தில் வந்து வச்சுட்டு, இதுக்கு மேலே இதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பழைய நானியாவை பற்றி உன்கிட்டக்க உன்னோட நர்ஸ் சொன்னனால தான் இங்கேருந்து அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்க. உனக்கு அது தெரியாதா? ராஜாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் மட்டும் உன்கிட்ட இந்த ரகசியங்கள்லாம் சொல்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக உனக்கு சாட்டை அடி தான் விழுகும் அண்ட் என்னோட தலையை சீவிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்வார். ஆனால் ஏன் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். இப்போ நம்ம கிராமருக்கு வரதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் ரொம்ப சத்தமான வாய்ஸில் சொல்வார். இப்போ யோர் ராயல் ஹைனஸ், உங்களோட கிராமட்டிக்கல் கார்டன் ஆர் த ஆர்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ப்ரெசன்டைல் ஓப்பன் டு டெண்டர்விட்ஸ் புக்கில் இருக்கிற 4th பேஜை திருப்புறீங்களா அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே லன்ச் டைம் வரைக்குமே அவங்க நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் பற்றி தான் கிளாஸ் நடந்திருக்கும். ஆனால் கேஸ்பியன் அந்த கிளாஸில் எதுவுமே அவ்வளோவா லேர்ன் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பாக டாக்டர் கொர்னேலியஸ் அவன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்வார் அப்படின்னு அவனுக்கு நல்ல ஹோப் இருந்தது. ஃபியூ டேஸ் கழிச்சு கேஸ்பியனோட டீச்சர் டாக்டர் கொர்னேலியஸ், இன்னைக்கு நைட்டு நான் உங்களுக்கு ஆஸ்ட்ரானமி லெசன் தான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு நடுராத்திரி 2 நோபலான பிளானட்ஸ் டார்வாவும் அலம்பிலும் ஒருத்தரை 1 டிகிரியில் பாஸ் பண்ணி கடந்து போக போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன்லாம் 200 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இதை நீங்கள் அடுத்த தடவை பார்க்குறதுக்கு யுவர் ஹைனஸ் உயிரோடு இருக்கக்கூட மாட்டீங்க. ஸோ என்றைக்கும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் பெட்டுக்கு போய் தூங்க போயிருங்க. கன்ஜெக்ஷன் டைம் நெருங்கும் போது நான் வந்து உங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். கேஸ்பியனுக்கு ஓல்டு நானியாவை பற்றி தெரிஞ்சுக்க தான் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கும் இந்த பிளானட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைனாலும் கேஸ்பியனுக்கு இப்படி நடுராத்திரி எந்திரிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட் அவன் பெட்டில் போய் தூங்கும்போது அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பானா. தூங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவன் நினப்பான். ஆனால் டக்குன்னு அவன் தூங்கிடுவானா. அடுத்து அவனை வந்து கொஞ்ச நேரத்தில் யாரோ எழுப்புற மாதிரி இருக்கும். முழிப்பான். அவனோட ரூம் ஃபுல்லுமே நிலா வெளிச்சத்தில் மிதந்துட்டு இருக்கும். டாக்டர் கொர்னேலியஸ் இவனோட பெட்டு பக்கத்தில் நின்றுட்டுருப்பாரு. அவர் ஹூடட் ரோப்ஸ் தான் போட்டிருப்பாரு. தலையெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த ரோப்ஸ் தான் போட்டிருப்பாரா. அவரோட கையில் ஒரு சின்ன லேம்ப் இருக்கும். இப்போ தான் அவன் பெட்டுக்கு வந்து படுத்த மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு தூங்கியிருப்பானா, நல்லாவும் தூங்கியிருப்பானா. ஸோ ஃபியூ மினிட்ஸ்லேயே அவன் எந்திரிச்சிட்ட மாதிரி அவனுக்கு இருக்கும். ஆனால் அவரை பார்த்த உடனே அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். வேகமாக எழுந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுப்பானா. என்ன தான் இது சம்மர் நைட்டாக இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சா. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப குளிராக இருந்துச்சா. ஆனால் நல்ல விலைக்கு டாக்டர் கொர்னேலியஸ் மேலே ஒரு ரோப்ஸ் போட்டிருக்காருல்ல, ஹூடட் ரோப்ஸு, அதே மாதிரி ஒன்று எடுத்து கேஸ்பியனுக்கு போட்டு விட்டுட்ருப்பாரு. அது நல்லா வார்மாக அவனுக்கு இருந்தது. காலுக்கும் அவனுக்கு போடுறதுக்கு நல்லா வார்மாக சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கிற ஒரு ஷூ மாதிரியும் ஒன்று போட்டு விட்டுட்ருப்பாரு. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து இருட்டான காரிடோர்ஸில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த டீச்சரும் அவரோட ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு சத்தமுமே போடாமல் நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. கேஸ்பியன் அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவங்க இப்போ நிறையா பேசேஜஸில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நிறையா படிக்கட்டு மேலேயும் கீழேயும் ஏறி போயிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அந்த மிகப்பெரிய கோட்டையோட சென்ட்ரல் டவருக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த டாக்டர் அந்த டவரோட கதவு இருக்கும்ல கீழே, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்கிட்டு இருப்பாரா. படிக்கட்டு இருக்கும் டவருக்கு மேலே போகிறதுக்கு, அதில் ஏறிட்டுருப்பாரு. கேஸ்பியனும் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு ஏறிட்டுருப்பான். அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டவரில் அவன் ஏறுறதுக்கு அலோடே கிடையாது. அந்த டவரில் இருந்த படிக்கட்டு நல்ல நீளமாக நல்ல செங்குத்தாக இருந்துச்சா. ஆனால் அந்த டவரோட ரூஃப்க்கு வந்த உடனே இங்கே வந்தது வேறு லெவல் ஒர்த்தானது அப்படின்னு தான் கேஸ்பியனுக்கு தோணும். ஏன்னா அவனுக்கு ரைட் சைடில் மேற்கு திசையில் இருக்கிற எல்லா மலைகளையும் அவனால் பார்க்க முடிஞ்சுது. அவனுக்கு லெஃப்ட் சைடில் நானியாவில் ஓடிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆறு, அதையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த இடமே சுற்றி அவ்வளோ அமைதியாக இருந்துச்சா. ஸோ பல மைல் தூரத்தில் இருக்கிற பீவர்ஸ் டேமில் இருக்கிற அந்த கொற்ற நீர்வீழ்ச்சி இருக்கும்ல, அந்த சத்தம் கூட அவனுக்கு நல்லா கேட்டுட்ருக்கும். அந்த 2 ஸ்டார்ஸையும் இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. ஏன்னா தெற்கு திசை பக்கமாக இருக்கிற வானத்தில் அதுங்க நல்லா கீழே இறங்கி தான் இருந்துச்சுங்க. ஏதோ சின்ன நிலா மாதிரி 2 நிலா மாதிரியும் அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சுங்க. நல்லா பக்கத்தில் வந்துட்டு இருந்துச்சுங்க.
அதுங்க ரெண்டும் இப்போ மோதிக்க போதுங்களா அப்படின்னு கேஸ்பியன் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பா. இல்லை டியர் பிரின்ஸ், அதை நல்லா உத்து பாருங்க. அதுங்க இப்போ மீட் பண்ணிக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நானியால் இப்போ நடந்துட்டுருக்கிற ரொம்ப சோகமான ஆட்சி போய் ரொம்ப ரொம்ப நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது. டார்வா த லார்ட் ஆஃப் விக்ட்ரி அவங்க இப்போது அலம்பிள் த லேடி ஆஃப் பீஸ்க்கு சல்யூட் பண்ண போகிறாங்க. அவங்க 2 பேர் தான் அந்த 2 பிளானட்ஸ். அந்த 2 பிளானட்ஸும் இப்போ நல்லா பக்கத்தில் ஒட்டிட்டு வருதுங்க பாருங்க அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் வானத்தை மறைச்சிட்டு இருக்கு. நம்ம வெஸ்ட் டவருக்கு போயிருந்தா இதை விட இன்னும் நல்லா சூப்பராக பார்த்துருக்கலாம். என்னதான் அந்த டவர் இந்த டவர் மாதிரி உயரமாக இல்லைனாலும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா, டாக்டர் கொர்னேலியஸ் ஒரு 2 நிமிஷத்துக்கு எதையுமே பேசவே மாட்டார். அவரோட கண்கள் முழுக்க அந்த டார்வா பிளானட் மேலேயும் அலம்பில் பிளானட் மேலேயுமே தான் இருக்கும். தென் அவர் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு கேஸ்பியனை பார்த்து திரும்புவார். பார்த்துட்டிங்களா, இப்போ உயிரோடு இருக்கிறதுல யாருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. அண்ட் அடுத்து யாருமே இதை பார்க்கவும் முடியாது. யாரும் அதுக்கு உயிரோடு இருக்கவும் மாட்டாங்க. அண்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நம்ம ஒரு சின்ன டவருக்கு போய் நின்று பார்த்துருந்தாலும் இதை நல்லா பார்த்துருக்க முடியும். ஆனால் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார். கேஸ்பியன் நிமிந்து அவரை பார்ப்பான். ஆனால் அவரோட முகத்தை பாதி அவர் போட்டிருக்க ஹூடே மறைச்சிருக்கும். இந்த டவரோட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம நிற்கிற இடத்துக்கு கீழே 6 எம்டி ரூம்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ரொம்ப நீளமான படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது. அது பூட்டப்பட்டு இருக்குது. நம்ம பேசுகிறத இங்கே யாருனாலையும் ஒட்டு கேட்க முடியாது அப்படின்னு அவர் சொல்வார். அப்போது அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்களே, அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். ஆமாம், ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ இதுக்கப்புறம் என்றைக்குமே இந்த இடத்த தவிர, இந்த கிரேட் டவரை தவிர வேறு எங்கேயும் அதை பற்றி நீ பேசவே கூடாது, வாயை திறக்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்வார். நம்ம 2 பேரும் அந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னா இந்த டவரோட ரூஃபில் நின்று மட்டும்தான் பேசணும் அப்படின்னு அவர் சொல்வார். கண்டிப்பாக நான் வேறு எங்கேயும் அதை பற்றி பேச மாட்டேன், ப்ராமிஸ். ஆனால் ப்ளீஸ் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். இங்கே பாரு, பழைய நார்னியாவை பற்றி நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். இது மனிதர்களோட பூமி கிடையாது. இது அஸ்லானோட நாடு, உயிரோடு இருக்கிற மரங்களோட நாடு. மர தேவதைகள், வன தேவதைகள், நீர் தேவதைகள், ஃபான்ஸு, ஜைன்ஸு, குள்ள மனிதர்கள், குதிரை மனிதர்கள், கடவுள்கள், பேசுகிற மிருகங்கள், இவங்களோட நாடு. முதலாம் கேஸ்பியன் இவங்களை எதிர்த்து தான் சண்டை போட்டார். டெல்மேரன்ஸாக இருக்கிற நீங்கள் தான் இங்கே இருக்கிற மிருகங்கள், மரங்கள், நீர்கள் எல்லாத்தையுமே அமைதியாக்குனீங்க. இங்கே இருந்த குள்ள மனிதர்களையும் ஃபான்ஸையும் கொன்று துரத்தி அடிச்சிங்க. இப்போ அவங்களோட நினைவுகளையும் கம்ப்ளீட்டாக மறைக்க ட்ரை பண்ணுறீங்க. அரசர் அதை பற்றி பேச சுத்தமாக அலோ பண்ணவே மாட்டுறாரு யாரையுமே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஓ, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே கூடாது. அது எல்லாமே இந்த கதைகளில் சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்றது இப்போ எனக்கு தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் அது இப்போ இல்லைனாலும் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். உன்னோட இனத்தில் இருக்கிற நிறைய பேர் நீ நினைக்கிற மாதிரி தான் ரகசியமாக அவங்களோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸும் சொல்வார். பட் டாக்டர், நீங்கள் எதுக்காக என்னோட இன்னொன்று சொல்கிறீங்க? ஆஃப்டர் ஆல் நீங்களும் ஒரு டெல்மேரனாக தானே இருப்பீங்க அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். நானா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்பாரு. வெல், நீங்கள் ஒரு மனிதர் தானே அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். நானா அப்படின்னு அந்த டாக்டர் திரும்பவும் அவரோட டீப்பான வாய்ஸில் சொல்லிவிட்டு அவர் மேலே ஹூடு போட்டிருக்கார்ல அதை அப்படியே பின்னாடி இழுத்து பின்னாடி போடுவாரா. அந்த நிலா வெளிச்சத்தில் கேஸ்பியனால் அந்த டாக்டர் கொர்னேலியஸோட முகத்தை நல்ல கிளியராக பார்க்க முடிஞ்சுது. இப்போதான் கேஸ்பியன் உண்மை என்னன்றதை ரியலைஸே பண்ணுவான். இதை அவன் முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இப்போ அவனுக்கு தோணும். ஏன்னா டாக்டர் கொர்னேலியஸ் சாதாரண மனிதர்களை விட ரொம்ப குள்ளமாக குண்டாக இருப்பார். அவருக்கு நல்ல நீளமான தாடியும் இருக்கும். அந்த மொமெண்ட் அவனோட தலைக்குள்ளே 2 விஷயம் மட்டும்தான் தோணும். ஒன்று, பயங்கர பயம். அவர் உண்மையான மனிதரே கிடையாது. ஆக்சுவலி சுத்தமாக அவர் மனுஷனே கிடையாது. அவர் ஒரு டார்ஃபு அண்ட் இங்கே என்னை கொலை பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தோணும். இன்னொன்று ஒரு விஷயம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னன்னா, உண்மையாகவே குள்ள மனிதர்கள்லாம் இருக்காங்க அண்ட் கடைசியாக நான் ஒருத்தவங்கள பார்க்கவும் செஞ்சுட்டேன் அப்படின்றது. ஸோ ஒரு வழியாக நீ கெஸ் பண்ணிட்ட போல். அட்லீஸ்ட் கொஞ்சம் பக்கத்தில் சரியாவது கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பியூர் டார்ஃப் கிடையாது. என்னோட உடம்புல மனுஷங்களோட ரத்தமும் ஓடுது. நிறைய குள்ளர்கள் இங்கே நடந்த மிகப்பெரிய யுத்தத்தில் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போனாங்க. அவங்களோட தாடியை ஷேவ் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஹை ஹீல்டு ஷூஸ் போட்டுட்டு மனிதர்கள் மாதிரி ப்ரிட்டன் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. அவங்க உங்களோட டெல்மரன்ஸ் கூட மிக்ஸ் ஆனாங்க. அப்படி பிறந்தவன் தான் நான் ஒரு ஹாஃப் டார்ஃப் மட்டும்தான்.
ஆனால் உண்மையான குள்ளர்கள், முழு குள்ளர்களாக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் எங்கேயாவது இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா டவுட்டே இல்லை, கண்டிப்பாக அவங்க என்னை வெறுக்க தான் செய்வாங்க, என்னை அவங்க துரோகின்னு தான் சொல்வாங்க. பட் எங்களோட சொந்த மக்களை இது வரைக்கும் நாங்கள் யாருமே மறக்கவே இல்லை. நார்னியாவில் வாழ்ந்த ஹாப்பியான கிரியேச்சர்ஸ் பற்றிலாம் நாங்கள் ஒரு நாளும் நினைக்காம இருந்ததே இல்லை. எங்களோட முழு சுதந்திரத்துக்காக தான் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்வார். ஐம் சாரி டாக்டர், இது எதுவும் என்னோட தப்பு இல்லை யூனோ அப்படின்னு பிரின்ஸ் கேஸ்பியன் சொல்வானா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு உன் மேலே நான் பழி போடலை மை டியர் பிரின்ஸ். ஆனால் இதை நான் எதுக்காக உன்கிட்ட சொல்கிறேன்றது உனக்கு தெரிய வரணும். என்கிட்ட அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி, என்னோட இந்த வயசான மனசு ரொம்ப காலமாக இந்த ரகசிய நினைவுகளை தாங்கிக்கிட்டே வந்திருக்கு. ரொம்ப காலமாக தாங்கினனால எனக்கு இப்போ அது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மட்டும் உன்கிட்ட இதை அமைதியாக சொல்லலைன்னா எனக்காவது வெடிச்சிடும். அண்ட் செகண்ட்லி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீ அரசனாகும்போது நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீ என்னதான் டெல்மேரனாக இருந்தாலும் உனக்கு பழைய நார்னியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்வார். உண்மைதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற குள்ள மனிதர்கள்கிட்ட நீ கைண்டாக நடந்துக்கலாம். இங்கே இருக்கிற மந்திரவாதிகள் பற்றின இன்ஃபர்மேஷனை நீ கேதர் பண்ணி அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் திரும்ப நீ எழுப்பலாம். இங்கே இருக்கிற காடுகள், மலைகள்னு எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் கூட விடாமல் இன்னும் அங்கே ஃபான்ஸு, பேசுகிற மிருகங்கள், குள்ள மனிதர்கள் இவங்க எல்லாரும் மறைஞ்சு உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காங்களான்னு நீ தேடலாம். தேடுறதுக்கான ஆட்களை நீ அனுப்பலாம் அப்படின்னு அவர் சொல்வார். ஆனால் இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேஸ்பியன் ரொம்ப ஈகராக கேட்பான். எனக்கு தெரியல அது அப்படின்னு அந்த டாக்டர் ஒரு மாதிரி நொந்து போய் சவுண்டு விட்டுட்டே சொல்வார். சம்டைம்ஸ் அவங்க யாருமே இப்போ இங்கே இல்லையோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா என்னோடய வாழ்க்கை முழுக்க அவங்கள தேடி நான் அலைஞ்சிருக்கேன். எவ்வளவோ தடவை நான் தேடியிருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு குள்ள மனிதர்களோட இசைக்கருவி சத்தம் கேட்குற மாதிரியும் எனக்கு தோணும். மலைகள்லேருந்து வரும். அண்ட் சம்டைம்ஸ் நைட்டு காடுகளில் ஃபான்ஸும் மரதேவதைகளும் டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி லைட்டாக பார்த்த மாதிரி எனக்கு தோணும். வேகமாக காட்டுக்குள்ளே ஓடி வந்து பார்ப்பேன் அந்த இடத்துல. ஆனால் என்றைக்குமே அங்கே யாருமே இருந்ததில்லை. எவ்வளவோ தடவை நான் முட்டாள் மாதிரி யோசிக்கிறேன்னு எனக்கு தோணும். ஆனால் திரும்ப திரும்ப நான் நம்பிக்கை வச்சுட்டே இருப்பேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. ஆனால் நீ உன்னோட அங்கிள் மாதிரி இல்லாமல் பழைய நார்னியாவில் வாழ்ந்த ஹைக்கிங் பீட்டர் மாதிரி ஒரு அரசனாக இருக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்போது அது உண்மைதானா? அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், அந்த வெள்ளை சூனியக்காரி, அவங்க எல்லாரும் உண்மைதானா அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாரும் உண்மைதான். நார்னியாவோட பொற்காலமே அவங்களோட ஆட்சி காலம்தான். அண்ட் இந்த பூமி அவங்கள இன்னும் மறக்கவே இல்லை அப்படின்னு கொர்னேலியஸ் சொல்வார். அவங்க இந்த கோட்டையிலையா டாக்டர் வாழ்ந்தாங்க அப்படின்னு கேஸ்பியன் கேட்பான். இல்லை மை டியர் பிரின்ஸ், இந்த கோட்டைலாம் நேற்று வந்தது. உன்னோட கொள்ளு தாத்தா தான் இந்த கோட்டையவே கட்டினாரு. ஆனால் ஆதாமோட 2 மகன்களையும் ஏவாளோட 2 மகள்களையும் அஸ்லானே நார்னியாவோட அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆக்கணும் போது அவங்க எல்லாரும் கேர்பேரவல் கோட்டையில் தான் வாழ்ந்தாங்க. இப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் யாருமே அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இடத்த பார்த்ததே கிடையாது. அது இடிஞ்சு ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கும். அது கூட இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் அது இங்கேருந்து ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குன்னு தான் நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். நார்னியாவில் ஓடுற மிகப்பெரிய ஆறு இருக்குல்ல, அது முடிகிற இடத்துல, கடலுக்கு பக்கத்தில் அப்படின்னு அவர் சொல்வார். அப்போ அந்த கருப்பு காடுகளுக்குள்ளையா அப்படின்னு கேஸ்பியன் ஒரு மாதிரி பயந்துட்டு நடுங்கிட்டு கேட்பான். அங்கே தானே எல்லா பேய்களும் வாழுதுங்க அப்படின்னு அவன் சொல்வானா. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க யுவர் ஹைனஸ். ஆனால் அது எல்லாமே சுத்த போய். அங்கே எந்த ஒரு பேய்களும் ஆவிகளும் வாழலை. டெல்மேரன்ஸ்னால உருவாக்கப்பட்ட கதை அது. உங்களோட அரசர்கள் எல்லாருமே கடலை நினச்சி மரண பயத்தில் இருக்காங்க. ஏன்னா கடலுக்கு அப்பால் இருந்து தான் அஸ்லான் வருவாருன்ற கதையை அவங்க யாருமே மறக்கவே இல்லை. அந்த இடத்துக்கு பக்கத்தில் அவங்களுக்கு போக சுத்தமாக தைரியமே இல்லை. வேற யாரும் அங்கே போகக்கூடாதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த காடு நல்லா வளரட்டும்னு அப்படியே விட்டுட்டாங்க. மக்களும் அந்த கடற்கரையோரமாக போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மக்களை போக விடாமல் பண்ணிட்டாங்க. மரங்கள் கூடலாம் அவங்க சண்டை போட்டு வச்சுருந்தனால அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கே இவங்களுக்கு பயம். ஸோ அங்கே ஃபுல்லுமே பேய்களும் ஆவிகளும் இருக்குன்னு இவங்களாம் இமேஜின் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அரசர்களும் அரசபையில் இருந்த பெரிய பெரிய ஆட்களும் கடலையும் காடையும் வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ
பாதி அந்த கதை எல்லாமே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நார்னியாவில் இருக்கிற மக்கள் யாரும் அந்த கடற்கரை பக்கமாக போய் அங்கே இருக்கிற நிலத்தெல்லாம் பார்க்காம இருக்கிறது தான் சேஃப்னு நினச்சிட்டாங்க. அதாவது அஸ்லானோட நிலத்தையும் விடியலையும் உலகத்தோட கிழக்கு முடிவையும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே அமைதியாவாரா. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அவ்வளோ அமைதி நிலவும். தென் டாக்டர் கொர்னேலியஸ் பேச ஆரம்பிப்பார். வா, நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருந்துட்டோம், நம்ம இப்போ பெட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்வார். நம்ம போயே ஆகணுமா? இதை பற்றி இன்னும் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் பல மணி நேரம் உட்காந்து பேச நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு கேஸ்பியன் சொல்வான். யாராவது அதுக்குள்ளே நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க, வா போகலாம் அப்படின்னு டாக்டர் கொர்னேலியஸ் சொல்லிடுவார். இதோட சாப்டர் 4 த டார்ஃப் டெல்ஸ் ஆஃப் பிரின்ஸ் கேஸ்பியன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மூவிஸில் இது எதையுமே காமிச்சிருக்க மாட்டாங்கங்க. மூவி உண்மையாகவே சூப்பராக இருக்கும், பிரின்ஸ் கேஸ்பியன் மூவி. ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரிய வராது மூவியில். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த விஷயங்கள்லாம் டெல்மேரன்ஸ்னால் யார், அவங்க எப்படிங்க வந்தாங்க, இதெல்லாம் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே நம்ம போக போக இந்த புக்கில் நிறைய விஷயங்கள், மூவியில் பார்க்காத எக்கச்சக்க விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 5 கேஸ்பியன்ஸ் அட்வென்ச்சர் இந்த மவுண்டன்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.